வாங்க வாங்க மார்கழி பௌர்ணமியோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம இந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு அப்படியே போயிட்டு வந்தோம். வரும்போது நந்தி விலகின கோவில்னு சொல்லுவோம்ல, நந்தனருக்காக நந்தி விலகி நின்று காட்சி கொடுத்த ஒரு சிவன் கோவில். அது இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது முனீஸ்வரரை பார்த்துட்டு வந்தோம். இன்னும் விடியாமல் இருக்குது. பௌர்ணமி மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. சாமி பார்த்துட்டு வரும்போது எடுத்ததா? ஆமாம், சாமி பார்த்துட்டு இல்லை, சாமி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்தோம். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கே கிளம்பி போனோம். ஸோ அதனால் எப்படி கும்மிருட்டாக இருக்குது பாருங்களேன். பௌர்ணமி மட்டும் நல்லா தெரியும். எனக்கு இந்த முனீஸ்வரர் ரொம்ப பிடிக்கும். இவர் மெயின் ரோட்டை ஒட்டி இருப்பார். ஆனால் பயங்கர ரொம்ப சக்தி வாய்ந்த முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க எல்லோரும். நானும் ஆனால் சாமி கும்பிட்ருக்கேன் 2-3 தடவை. ஆனால் எப்போ 2012 இல்லை 2013 இவரை போய் பார்த்தது. அதுக்கப்புறம் 14 பார்த்தேனா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போனேன். 2014 2020 2014 போனது. 2024 போயிருக்கேன். எப்படி பௌர்ணமி நிலவு நல்லா தெரியுது பாருங்களேன். கோயிலுக்கு போகிற வழியில் அந்த மேகத்தோட இதோட ஐயோ அவ்வளோ அழகாக இருந்தது. ரோடெல்லாம் பாருங்களேன், யாருமே இல்லை காலங்காத்தால். பனி 4 மணிங்கிறதுனால ரொம்ப இறங்கலை. 4 மணினா 3:45 அந்த மாதிரி டைம் போனோம். கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப இறங்கலை பனி. அதனால் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். ஒரு 4:30 மணி 5 மணிக்கு தான் பனியே இறங்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எல்லா பனியும் மேக மூட்டத்தோடு அப்படியே தான் இருக்குது. அது வரைக்குமே பனி இறங்கவே இல்லை. ரொம்ப பனியும் தெரியல, சில்னஸ். ஆனால் வெண்ணி தண்ணியில் தான் குளித்தோம். நான் என் பிள்ளைங்க எல்லோரும் ஜாலியாக குளிச்சுட்டு பசங்களையும் கூப்பிட்டு போனேன். ஏன்னா பசங்களும் சரி சும்மா இது மாதிரி டைமில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு. அதுங்களும் வெளியில் போகணும் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்களா. அதனால் எழுப்பி இந்த மாதிரி நிலா வெளிச்சத்தை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக ரோட் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நிலா அவ்வளோ அழகாக நல்லா பளிச்சுன்னு பளிங்கி மாதிரி இருக்குது. பனி இருக்கிற மாதிரியே தெரில பாருங்களேன். ஆனால் பனி இருக்குது. பனி ஆனால் 4:30 மணி 5 மணிக்கு மேலே தான் கீழே இறங்குது. அது வரைக்குமே பனி தெரியல, அப்படி தான் இருக்குது. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் இது மறக்கவே முடியாது. மார்கழி பௌர்ணமியில் அப்படியே ஜாலியாக பசங்களோட கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அந்த முனீஸ்வரர் கோயிலையும் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது. போகிற வழியெல்லாம் பாருங்களேன். இப்போ நிலா அதுக்குள்ளே கொஞ்சம் மேகத்துக்குள்ளே மறைஞ்சிடுச்சு. எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்களேன். எங்களுக்கு முன்னாடி ஆனால் வெஹிக்கிள் பரவாயில்லைங்க. 3:45க்கே ரோட்டில் அத்தனை பேர் போகிறாங்க வராங்க. எவ்வளோ கச்சகச்சன்னு இருக்குது. கார்த்திகை மாதம் மாலை போட்டிருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு வராங்க. அவ்வளோ பேர் கூட்டமாக வராங்க. எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. இப்போ நிறைய மாலை போட்டவங்கலாம் கோயிலுக்கு அப்போவே வந்துடுறாங்க. செம்மையாக இருந்தது. இது போகிற வழியில் உள்ள காலேஜோட லைட் செட்டிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது காலேஜ் தான், ஆனால் ஸ்கூல் மாதிரி வச்சுருக்கு நடத்துங்கன்னு நினைக்கிறேன். ரோடு எவ்வளோ பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆள் அதுக்குள்ளே போகிறாங்க. 4 மணி இன்னும் ஆகலை. நாங்கள் போன சமயம் அப்போயே எத்தனை பேர் போகிறாங்க பார்த்தீங்களா? அத்தனை பேர் போயிட்டு இருந்தாங்க. இது சும்மா என் பொண்ணு பின்னாடி வச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தா. செம ப்ரிட்டியாக இருந்தது. சும்மா அதனால் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்கா பார்த்தீங்களா வீடியோ. என் பொண்ணு தான் எடுத்துகிட்டு வந்தா. வர வழியில் உள்ள வீடு அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருந்தது. நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி